உண்ணும் உணவில் 10% எண்ணெயை குறைத்துக் கொள்வது. ஒவ்வொரு மாதமும் 10% எண்ணெயை நான் குறைப்பேன் என்று தீர்மானியுங்கள். உணவு எண்ணெயை வாங்கும்போது 10% குறைவாக வாங்குவது என்று நீங்கள் தீர்மானியுங்கள். உடற்பருமனை குறைக்கும் திசையில் இது மிக முக்கியமான அடியெடுப்பாக இருக்கும். மனதின் குரலில் இந்த விஷயம் குறித்து ஒரு சிறப்பான செய்தியை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். தொடக்கத்தில் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற வீரர் நீரஜ் சோப்டா அவர்களோடு நாம் உரையாடலாம். இவர் தாமே கூட உடற்பருமனோடு போராடி வெற்றி பெற்றிருக்கிறார். सभी को नमस्ते, मैं नीरज चोपड़ा आज आप सभी को बताना चाहता हूं कि हमारे माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी ने அனைவருக்கும் வணக்கம். நான் நீரஜ் சோப்டா. உங்க அனைவருக்கும் நான் தெரிவிக்க விரும்புவது என்னன்னா, நமது மதிப்பிற்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மனதின் குரல்ல இந்த முறை உடற்பருமன் குறித்து பேசி இருக்காங்க. இது நம்ம தேசத்துல மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. ஏதோ ஒரு வகையில இந்த பிரச்சனையால நானும் பாதிக்கப்பட்டவன் தான். ஏன்னா தொடக்கத்துல களமிறங்க தொடங்கிய காலத்துல நான் கணிசமான உடற்பருமனோட இருந்தேன். ஆனா பயிற்சி தொடங்கிய பிறகு நல்ல உணவை நான் உண்ண தொடங்கினேன். என்னோட உடல் ஆரோக்கியத்திலும் மேம்பாடு காணப்பட தொடங்கிச்சு. அதன் பிறகு நான் ஒரு துறைசார் வல்லமையுடைய விளையாட்டு வீரரா ஆன பிறகும் கூட எனக்கு கணிசமா இது உதவிகரமா இருந்துச்சு. மேலும் பெற்றோருக்கு நான் ஒண்ணு கூற விரும்புறேன், நீங்களும் கூட திறந்த வெளி விளையாட்டுகளை ஏதாவது ஒண்ணுல ஈடுபடணும். உங்க குழந்தைகளையும் உங்களோட கூட்டி செல்லுங்க. ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வளர்த்துக் கொள்ளுங்க. நல்லா சாப்பிடுங்க. உங்க உடலுக்கு 1 மணி நேரமோ அல்லது எத்தனை நேரம் அளிக்க முடியுமோ அப்போ உடற்பயிற்சி செய்யுங்க. மேலும் ஒரு விஷயம், இப்போதான் நம்ம பிரதமர் அவர்கள் சொன்னாரு, உண்ணும் உணவுல பயன்படுத்தும் எண்ணெயில 10% குறைங்கன்னாரு. ஏன்னா பலமுறை நாம எண்ணெயில பொரிச்ச பதார்த்தங்களை உண்பதால உடற்பருமனை இதை அதிகரிக்க செய்யுது. ஆகையால இந்த உணவுகளிலிருந்து உங்களை காத்துக்கொள்ளுங்க. உங்க உடல் நலன்ல கவனம் செலுத்துங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நிறைவா நாம எல்லாரும் ஒன்றிணைஞ்சு நம்ம தேசத்தை சிகரங்களுக்கு கொண்டு செல்வோம் அப்படின்னு உங்க எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறேன்.